எங்க அம்மா ஒரு வாயை திறந்து உட்கார்ந்துருக்கிறேன். அதுதான் எங்க நாத்தனா எப்படா புடுங்கலாம் உட்கார்ந்துருக்கா. வந்தத பிரச்சனை மனைவியை நல்லதை செய்கிற பொழுது பாராட்டுகிற பண்பாடு கொண்ட கணவன்களாக போக வேண்டும். அதே மாதிரி மனைவிமார்கள் கணவனின் ரகசியங்களை பாதுகாக்கிற பெண்களாக மாற வேண்டும். இன்னைக்கு ரகசியம் என்று பெண்களிடத்திலே கொடுத்தார் முடியவே இல்லை இல்லையா? வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா முதல்ல எல்லாம் வெளியில எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன புருஷனை மட்டும் தான் பேசுறது. நான் விசுவப்புரிக்கு வந்திருக்கிற பெண்களை சொல்லவில்லை, நீங்களும் அவளியாக்கள் புருஷனை பத்தி பேசவே மாட்டீங்க. அதான் நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? அன்புக்குரியவர்களே யோசிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே எப்படி ரகசியங்களை பாதுகாத்தார்கள் அந்த பெண்மணிகள். இன்றைக்கு அந்த பண்பாடுகள் குறைந்து கொண்டே வருகிறது. குடும்ப ரகசியங்களை அறவே இந்த பெண் வெளிப்படுத்தக் கூடாது. சென்னையில இப்பொழுது ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அதை மையமாக வைத்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கல்யாணம் முடிச்சு 3 மாசம் கூட ஆகல, விவாகரத்து. சின்ன சின்ன இல்லத்திற்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இதை வெளியே கொண்டு வரலாமா? ராத்திரி 1 மணிக்கு போன் அடிக்கிறாள் இஸ்லாமிய நம்ம பெண்மணி. ராத்திரி 1 மணிக்கு அம்மாவுக்கு போன் அடிச்சு, எங்க மாமியா என்னைய கண்ட மாதிரி பேசுது, செருப்புல அடிப்பேன்னு சொல்லிருச்சு. ராத்திரி 1 மணிக்கு. அதுக்கு அந்த அம்மா என்ன பதில் சொல்லிருக்கணும்? கொஞ்சம் பொறுமையா இருமா, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அப்படியா சொல்லிட்டா நீ உடனே வழக்கமா தெரிஞ்சு அடிச்சிருக்க வேணாம். நவுது பில்லா. அந்த குடும்பம் எப்படி விளங்கும்? தகப்பனார் கொடுங்க, ஓலோ டாக்ஸிக்கு புக் பண்ணிட்டேன், நீ கீழே இறங்கி வா, டாக்ஸி இருக்கும், உடனே புறப்பட்டு வா. இது இஸ்லாமிய குடும்பத்தில் நடக்கிறது. மன வேதனை. கணவன் மனைவி உறவை புரிந்து கொள்ளவே இல்லை. கணவன் மனைவியினுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் இன்றைக்கு இந்த சமூகம் புரிந்து கொள்ளாமலே வாழ்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே 3 சஹாபாக்கள், பெரும் சஹாபிகள், உஸ்மான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, இஸ்லாத்திற்காக புகைக்குண்டிலே அடக்கப்பட்ட சஹாபி உஸ்மான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, இஸ்லாத்தை தாங்கியதற்காக புகைக்குண்டிலே அடைக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். 3 நாள் கடும் கஷ்டம். இறந்து போயிருப்பார் என்று திறந்து பார்த்தார். அல்லாஹ் அஹத், அல்லாஹ் அஹத் என்று சொல்லி இஸ்லாத்தை காத்த அந்த உஸ்மான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு தஆலா 3 நாட்களுக்குள் ஒரு குர்ஆனை முடிக்கிற அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு 3 பேர்களும் ஒன்று சேர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹுவை சந்திக்கிறார்கள். அன்னை ஆயிஷாவிடத்திலே ரசூலுல்லாஹ் எப்படி இபாதத் செய்வார்கள் என்று கேட்க, சொல்லவா தேவை, பகல் முழுவதும் நாங்கள் ரசூலோடு இருக்கிறோம், இரவு ரசூலுல்லாஹ் ஆயிஷாவே உங்கள் வீட்டுக்கு தான் வருகிறார்கள், எப்படி ரசூலுல்லாஹ் இரவிலே இபாதத் செய்வார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அடிச்சு தள்ளுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அதை ஓதுவாங்க, இதை ஓதுவாங்க, கால் வீங்க வணங்குவாங்க என்றெல்லாம் சொல்ல இந்த 3 சஹாபிகளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. பாவமே இல்லாத நாயகமே இவ்வளவு இபாதத்து செஞ்சா நாம எவ்வளவு இபாதத்து செய்யணும்? உடனே உஸ்மான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வீட்டுல உட்கார்ந்து ஆலோசனை நடக்குது. நான் இனிமேல் என் மனைவியோடு சேர மாட்டேன், நான் துறவரம் போக போகிறேன். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு நான் இனிமேல் இரவு முழுவதும் நின்று வணங்க போகிறேன். அலி ரலியல்லாஹு நான் இனிமேல் பகல் முழுவதும் நோன்பு வைக்க போகிறேன். எல்லாம் மசூரா முடிவாகி வீட்டில இருந்து கிளம்பும் போது உஸ்மான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னார்கள், யாராவது வந்து இங்க ஆலோசனை நடந்தான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லிடணும். மனைவி சரிங்க. வெளியே வந்தவுடன் ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். அம்மா இங்க ஏதாவது ஆலோசனை நடந்துச்சான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்ல முடியுமா? கணவனையும் காப்பாற்ற வேண்டும், ரசூலிடத்திலும் போய் சொல்லக்கூடாது. இந்த வலுவுன மீன்ல நலுவுன மீன் மாதிரி அந்த அம்மா அழகா பேசினாங்க, நாயகமே இங்க ஆலோசனை நடந்திருந்தால் உண்மையாக இருக்கலாம் நாயகமே. ஆலோசனை நடந்துன்னு சொல்லல, நடந்திருந்தால் உண்மையாக இருக்கலாம் நாயகமே. பெருமானார் பாராட்டுகிறார்கள். பராஜயத்தை பாதுகாக்கிற பண்பாடு இன்றைக்கு நம் இடத்திலே குறைந்து போனது. ஒரு ஆண் குடும்பத்திலே எப்படி இருக்க வேண்டும்? திருமணம் முடிச்சதுல இருந்து வஃபாத்தாகும் வரைக்கும் அன்பு கூடணும். மனைவியை பார்த்து அன்பு கூடணும். அதான் ஒரு நல்ல கணவனுக்கான அடையாளம். நீங்க நமக்கு அன்பு கூடியிருச்சா?
வருஷம் கூட கூட அன்பு குறைஞ்சுட்டே இருக்கு. பேய் கூட வாழ்ந்துட்டு இருக்கேங்க. ஒருத்தர் போய் கேட்டாங்க, பேய் பாத்தீங்களா? பேய் கூட தான் 25 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அந்த அம்மாட்ட போய் கேட்டா, பாலு கிணத்துல புடிச்சு எங்களை ஒண்ணு சேர்த்து தள்ளிட்டானுங்க. பேயும் பாலு கிணத்து ஒன்னா சேர்ந்து புள்ள பெத்தா எப்படி இருக்கும்? அதனால கூப்பிடும் போது சனியனே இங்க வாடா. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், அன்பு கூட வேண்டும். இது ஒரு நல்ல ஆணுக்கான அழகு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆண்கள் அன்பு கூடக்கூடிய ஆண்களாக அன்னை கதீஜா ரலியல்லாஹுவின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பு கூடியது. வரலாறு சொல்கிறது, ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு ரசூலோடு 8 மாதங்கள் தான் வாழ்ந்தார்கள். ஆனால் வஃபாத் வரை பெருமானார் ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹுவை நினைத்தார்கள், அன்பை கூட்டினார்கள். வரலாறு பேசுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு நல்ல கணவனுக்கான அடையாளம் இது. ஒரு நல்ல மனைவிக்கான அடையாளம், கணவனுடைய அனுமதி இல்லாம எங்கேயும் போக கூடாது. ஆனா இன்னைக்கு அது நடக்குதா? கணவனுடைய அனுமதி இல்லாம அக்கா வீடு, தங்கச்சி வீடு, பக்கத்து வீடு, எந்த வீட்டுக்கும் கூட மார்க்கம் சொல்கிறது. ஆனா இன்னைக்கு கடைவீதிக்கு போன கூட கணவனின் அனுமதி இல்லை. அல்லாஹ் அக்பர். வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. மார்க்கம் சொல்லுகிறது, பெண் வீட்டிலேயே அடங்கி இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு பெண்கள் தான் ஆம்பளைகளுக்குள் துணி எடுத்து கொடுக்கிற பண்பாடு. முதல்ல எல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நாம பார்த்திருக்கிறோம், ஆம்பளைங்க துணி எடுத்து கொடுப்பாங்க, பொம்பளை உடுத்திக்குவாங்க. இன்னைக்கு அப்படி எல்லாம் இல்ல, ஆம்பளைக்கு சேர்த்து அவங்க தான் எடுத்து கொடுக்கிறாங்க. நன்மையை தூண்ட வேண்டும். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் நன்மையை தூண்டி இருக்கிறார்கள். ஆண்களுக்கு இயற்கையாகவே உம்மத்தை பற்றிய கவலை வர வேண்டும். பொருளாதாரத்தை உம்மத்துக்காக, சமூகத்திற்காக செலவழிக்கிற பண்பாடு வர வேண்டும். ஆனா இன்னைக்கு அதுவும் நம்ம சமுதாயத்தில் குறைந்து போய் கொண்டேதான் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், நம்மள்கிட்ட குறைஞ்சு போச்சு, நம்ம பிள்ளைகள்கிட்ட உருவாக்குறதும் குறைஞ்சு போச்சு. ஸுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே வாழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ரொம்ப நெருக்கமான சஹாபி ஸுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு தஆலா. பெருமானாருக்கு 3 வகையில் அவர்கள் சொந்தம். 3 வகையில சொந்தம். ஸுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு தஆலா கதீஜா ரலியல்லாஹுவினுடைய அண்ணன் மகன், ரசூலுல்லாஹ்வுக்கு மச்சன பிள்ளை. இரண்டாவதாக சஃபியா ரலியல்லாஹுவினுடைய ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகன், குப்பி மகன், மச்சான். மூன்றாவது ஒரு வகை சொந்தம் அஸ்மா ரலியல்லாஹுவினுடைய கணவர். ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயிஷா ரலியல்லாஹுடைய அக்கா புருஷன். சகல 10 பேர்களை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட சகாபாக்களில் ஸுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹுவும் ஒன்று. 1000 வீரர்களுக்கு சமமானவர்கள் ஸுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு தஆலா. இவங்க மௌத்தா போகும்போது அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு மகனை அழைச்சு உட்கார வச்சு சொல்றாங்க, மகனை அழைத்து அமர வைத்து சொல்லுகிறார்கள், மகனே எனக்கு 22 லட்சம் திர்ஹம் கடன் இருக்கிறது மகனே, கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கிறது மகனே. கடன் 22 லட்சம் திர்ஹம். ஒரு திர்ஹத்துக்கு நம்ம ஊர் காசு ஏறத்தாழ 150 ரூபாய். இப்ப 22 லட்சம் பெருக்கள் 150, ஒரு 3-4 கோடி ரூபாய் கடன். 4 கோடி ரூபாய் கடன் இருந்துச்சுன்னு சொன்னா நம்மால் என்ன செய்வான்? கொஞ்சம் யோசிக்கணும். 4 கோடி ரூபாய் வாப்பாவுக்கு கடன் இருக்கு. கூப்பிட்டு விட்டு பேச்சுவார்த்தைக்கு, தம்பி என் கடனை எல்லாம் நீ அடைச்சிருவாப்பா அப்படின்னு சொன்னா ஊரை விட்டே ஓடிடுவான் நம்மால். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அதான் அழகான வளர்ப்பு. தன் தகப்பனாரை பார்த்து சொன்னார்கள், வேறு ஏதாவது வசியத்து செய்ய ஆசைப்படுகிறீர்களா வாப்பா? நீங்கள் வேறு ஏதாவது வசியத்து செய்ய ஆசைப்படுகிறீர்களா வாப்பா? நம்ம பிள்ளைகளை இப்படி எல்லாம் வளர்த்திருக்கிறோமா? தாய்மார்களே, தகப்பன்மார்களே யோசிக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். வசியத்து ஏதாவது இவங்க உங்களுக்கு வசியத்து செய்யணும்னு சொல்லி நான் நினைத்திருக்கிறேன் என்று ஸுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு 6 லட்சம் திர்ஹத்திற்கு வசியத்தும் செய்கிறார்கள். 6 லட்சம் பெருக்கள் 150, நம்ம ஊர் காசுக்கு ஒரு 90 லட்சம் ரூபாய்க்கு வசியத் பண்ணி இருக்கிறாங்க. அதோடு சேர்த்து தகப்பனார் வஃபாத் ஆகிற நேரத்தில் சொல்லுகிறார்கள், ஆம்பளை பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஏதாவது சொத்துல பாகம் கொடுவாப்பா. எத்தனை ஆம்பளை பிள்ளை எத்தனை பொம்பளை பிள்ளை தெரியுமா?
9 பெண் பிள்ளைகள், 9 ஆம்பளை பிள்ளை. இவங்களுக்கெல்லாம் 4 மனைவிமார்கள். இவங்களுக்கெல்லாம் சொத்துல பங்கு கொடுவாப்பா. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம வீட்டுல இருக்கிற மூத்த மகன்கிட்ட இத்தனை கோடி கடை இருக்குது, வசியத்தும் செய்ய வேண்டி இருக்கிறது, நீ எல்லாத்துக்கும் சொத்தை பிரிச்சு கொடுன்னு சொன்னா இருப்பானா? நம்ம ஊர்ல நாம்கே வாஸ்தே அந்த ஜனாதாவை வச்சுக்கிட்டு செய்தி வாசிச்ச மாதிரி வாசிமா பார்த்துருக்கீங்களா? என் தகப்பனர் யாருக்காவது ஏதாவது தீங்களித்து இருந்தா அதை மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நியூஸ் வாசிக்கிறது. அதுக்கு அடுத்து ஒண்ணு சொல்லுவார், என் தகப்பனார் யார் இடத்திலாவது கடன் பட்டு இருந்தால் அதற்கு நான் பொறுப்பு. சேலத்தில் இப்படி சொன்ன உடனே ஒரு ஆள் வந்து எனக்கு 7 லட்சம் ரூபாய் அவங்க வாப்பா கொடுக்கணும்னு சொன்ன அன்னைக்கு ஓடினவன் தான் இன்னைக்கு வரைக்கும் காணும். சும்மா வாய் வார்த்தைகள். ஆனால் ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு தஆலா சொல்ல அந்த மகன் கேட்கிறார், வேறு ஏதாவது சொல்ல ஆசைப்படுகிறீர்களா வாப்பா, இதை அடைச்சிருங்கன்னு சொல்லி வஃபாத்தாக்கி விடுகிறார்கள். ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு தஆலா இத்தனை லட்சம் திர்ஹம் பொறுப்பு கடனுக்கு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு சந்திக்கிறார்கள். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு யாருன்னா ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹுடைய சச்சா மகன். சச்சா மகன். உங்க வாப்பாவுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு கேட்டாங்க. 22 லட்சம் கடன் இருக்கிறதுன்னு சொன்னா ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு மூத்தா போயிட்டா என்ன செய்யறது? அதனால ஏதோ ஒரு சில கடன்களை வைத்துவிட்டு ஒரு சில லட்சங்களை கடனாக வைத்துவிட்டு என் தகப்பனார் இறந்து போயிருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ ஸஃபகத் யமீனி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் சுப செய்தி சொல்லப்பட்டவர். யார் அந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம்? பெருமானார் ஒரு தீனாரை கையில கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்க. சந்தையில போய் ஒரு தீனாருக்கு 2 ஆடு வாங்கி ஒரு ஆட்டை வித்து மீண்டும் ஒரு தீனார் கொடுத்து ஆடு வாங்கி பெருமானார் இடத்துல ஆட்டையும் கொடுப்பாரு, தீனாரையும் கொடுப்பாரு. ரசூல்ல கேட்பாங்க, என்னப்பா ஆடு வாங்கிட்டு வர சொல்லி ஒரு தீனார் கொடுத்தேன், ஆட்டையும் கொடுக்கிற தீனாரையும் கொடுக்கிற, இந்த ஆடு ஆட்டையை போட்டதான்னு கேட்பாங்க. 3D20 இல்லை நாயகமே, ஒரு தீனார் நீங்கள் கொடுத்தீர்கள், அதை வாங்கி சந்தையிலே ஒரு ஆடு வாங்கி அதை 2 தீனாருக்கு வித்து மீண்டும் ஒரு தீனாருக்கு ஆடு வாங்கி இந்த தீனாரை கொண்டு வந்தேன். அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ ஸஃபகத் யமீனி, இவருடைய வலது கரத்திலே ரப்பே நீ பரக்கத் செய்வாயாக என்று துஆ செய்த சஹாபி ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு இடத்துல போய் உங்க தகப்பனாருக்கு எவ்வளவு கடன் இருக்கிறதோ அந்த கடனை அடைப்பதற்கு எனக்கு அனுமதி தருகிறீரா என்று கேட்கிறார். சொந்த சகோதரன் அல்ல, சச்சா மகன். உன் தகப்பனார் பட்ட கடன் அத்தனையும் நான் அடைக்கிறேன். இதாங்க இந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த நிலை நம் சமூகத்திலே வந்துவிட்டால் நம் சமுதாயத்திலே ஏழையும் இல்லை ஏழ்மையும் இல்லை. சொந்த அண்ணன் தம்பி கடனை அடைக்க முன்வருவதற்கு தயாராக இல்லை. அண்ணன் ஜம்முன் இருக்கிறாரு, தம்பியை கண்டுகொள்வதில்லை. தம்பி நல்லா இருக்கிறாரு, அண்ணனை கண்டுகொள்வதில்லை. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு பார்த்து அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்க வாப்பா வேறொருத்தர்ட்ட வாங்கி சொல்லிட்டார், வேற ஒருவரிடத்திலே வாங்கிக் கொள்ள சொன்னார். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு கேக்குறாங்க, என்னை விட நெருக்கமானவர் வேறு யாராவது உங்க வாப்பாவுக்கு இருக்கா? என்னை விட நெருக்கமானவர்கள் யாராவது இருக்கிறார்களா? ஓ இருக்கிறார்கள். என் ரப்பிடத்திலே கேட்டு வாங்கிக் கொள்ள சொன்னார்கள். யார்ட்டை வாங்க வேணாம், அல்லாஹ்ட்ட நீ துஆ செய்யி, அல்லாஹ்விடத்திலே அழுது கேள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة
حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي سيدنا محمد அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தானதற்கு பிறகு ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு நான் கடனை அடைக்கிறேன் என்று சொல்ல என் தகப்பனார் இன்னொருவரிடத்திலே வாங்கிக் கொள்ள சொன்னார். என்னை விட நெருக்கமாக இன்னொருவர் உன் தகப்பனுக்கு உண்டா? ஆம் உண்டு. உங்களை விட நெருக்கமான என் ரப்பிடத்திலே வாங்கிக் கொள்ள சொன்னார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெற்றோரின் துஆ இருந்தது. பெற்றோரின் துஆ இருந்தது. அன்புக்குரிய இரவல்களே, வருங்காலத்தினுடைய சமூகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைக்க இருக்கிற இளைஞர்களே, பெற்றோரை மதிக்கிற இளைஞர்களாக நாம் மாறி போக வேண்டும். ஈரோட்டில் ஒரு இளைஞன் தன்னுடைய தாய நெஞ்சில உதைச்சு, அல்லாஹ் அக்பர், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தாய் வீட்டை விட்டு வெளியே விழுந்து இறந்து போகிறாள். மனம் வலிக்கிறது. பெற்றோரை எத்தனை நாள் நாம் நிந்தித்திருக்கிறோம். ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு தஆலா அந்த தகப்பனை மதித்த விதம், அதே மாதிரி அள்ளி கொடுத்த பெற்றோர்களுக்கு அன்புக்குரியவர்களை அள்ளி கொடுத்து வளர்த்த பெற்றோர்களுக்கு இன்றைக்கு கிள்ளி கொடுக்கிற பிள்ளைகள் அதிகரித்திருக்கிறார்கள். படிச்சு உருவாக்குறதுக்காக என்னைக்காவது அந்த தகப்பன் பார்த்தாரா? அள்ளி கொடுத்து வளர்த்தார். சம்பாதித்ததற்கு பிறகு, திருமணத்திற்கு பிறகு பெற்றோர்களுக்கே இல்லை என்று சொல்லுகிற நீ பெற்ற கடனுக்காக மாசம் மாசம் இப்படி சொன்ன பிள்ளைகளை நான் கண்டிருக்கிறேன். நீ பெற்ற கடனுக்காக மாசம் மாசம் உனக்கு 1000மோ 2000மோ பிச்சை தருகிறேன். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த குடும்பத்துல சம்பாதிச்சு அத பெற்றோர்களிடத்துல தாய் தகப்பட்ட கொடுத்து அவர்களிடத்திலிருந்து வாங்கி செலவழிக்கப்படுகிறதோ அந்த குடும்பம் பரக்கத்து நிறைந்த குடும்பம், பெருமானார் உருவாக்கிய குடும்பம், நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய குடும்பம். இன்றைக்கு அதெல்லாம் காணப்பட்டுச்சு. பெற்றோரின் துஆ. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அரபா மைதானத்துல 3 வருஷம் நின்னுகிட்டு ஹஜ்ஜுக்கு வர்றவங்கள்ட்ட கேட்பாங்களாம், யாராவது என் தகப்பனார் இடத்திலே கடன் கொடுத்திருந்தால், என் தகப்பனாருக்கு கடன் கொடுத்திருந்தால் நான் கொடுக்கிறேன் என்று 3 ஆண்டுகள் கடன் அடைத்து அதற்கு பிறகு பிள்ளைகளுக்கும் சொத்து பிரித்து கொடுக்கிறார்கள். ஆம்பளை பிள்ளைக்கு 10 லட்சம் திர்கம் ஒவ்வொரு பிள்ளைக்கும், பொம்பளை பிள்ளைகளுக்கு 6 லட்சம் திர்கத்தை கொடுத்த வரலாறுகளை ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பெற்றோரின் துஆ இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிப்பாக இந்த பிள்ளைகளை சீராக்குவான். அப்ப அந்த பிள்ளைகளை அப்படி பெற்றோர் உருவாக்கணும். ஆனா நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்குகிறோம்? நல்லொழுக்கங்களை கொடுத்திருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய வீடுகள்ல டிவி தான் புள்ள வளர்க்குது இல்லையா? பெற்றோர் எங்க புள்ள வளர்க்கிறாங்க? டிவி தான் புள்ள வளர்க்குது. நிறைய இடங்கள்ல ஒழுக்கம் என்பதே இல்லாமல் போன சூழல். ஒரு வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சா 6வது படிக்கிறான், ஒரு மாதிரியான பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். நம்மளை பார்த்த உடனே டிவி ஆஃப் பண்ணிட்டான். அவங்க அண்ணன் வந்தான், ஏன்டா டிவி ஆஃப் பண்ண? இல்ல அஜர்த் வந்திருக்கிறாரு, அவர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணேன். அஜர்த்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணிருக்கேன்.
எல்லா தெளிவும் இருக்கிறது அன்புக்குரியவர்களே. ஆனால் ஒழுக்கம், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் குர்ஆனை கொடுத்தோமா? கொஞ்சம் ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் யோசிக்க வேண்டும். நாம 11வது 12வது படிக்கிறான், ஜுமாவே அவனுக்கு இல்ல. 3 ஜுமாவை விட்டு விட்டால் அவன் குஃப்ரிலே போய் விடுகிறான், காபிராகி விடுகிறான். ஆனால் எத்தனையோ ஜுமாக்கள் அவன் படிக்கிற காலத்திலே, அவன் காலேஜுக்கு சென்ற காலத்திலே ஜும்மாவே இல்லை. எந்த பெற்றோருக்கும் மனம் வலிக்கவில்லை. என் பிள்ளை ஜும்மா தொழுகலையேன்னு எந்த பெற்றோருக்கும் மனம் வலிக்கவில்லை. 4 வருடமாக ஐடியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். 4 ஜுசு கூட அந்த இல்லத்திலே ஓதப்படவில்லை. 4 வருஷமா இருக்கிறாங்க, 8 வருஷமா ஒரு வீட்டுல குடியிருக்கிறாங்க. ஒரு ஜுசு கூட ஓதாமல் குர்ஆனே தெரியாத நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு உருவாகி வருகிறார்கள். அன்புக்குரிய பெற்றோர்களே, அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா தன் பிள்ளையை வளர்த்ததை போன்று ஒழுக்கத்தோடு நல்ல அஹ்லாக்குகளை கொடுத்து வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்தால் நாளைய தலைமுறை பெற்றோர்களை மதிக்கும் தலைமுறையாக மாறும். இன்னைக்கு தாயை மதிக்காத நிறைய பேர்கள் நம் சமூகத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். சேலத்தில் ஒருத்தர் இப்படியே சொன்னார், ஹஜ்ரத், தாய் தாய் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, தாயை மதிக்கணும்னு